ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது உளுந்த வடையில் குச்சிக்கிழங்குலாம் போட்டு நம்ம வடை வந்து நல்லா சாஃப்டாகவும் நல்லா மொறுமொறுன்னு இருக்க மாதிரி ஒரு வித்தியாசமான சுவையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே அந்த ஆல் அப்படிங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலாவில் 28 பொடி வகைகள் இருக்குது. சத்து மாவு வகைகளும், இன்ஸ்டன்ட் பொடி வகைகளும், மசாலா பொடி வகைகளும், வெங்காய தாளிப்பு வடகமும், குருணை பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது. அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க, ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான சுவையில் அருமையான உளுந்த வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு குச்சிவள்ளி கிழங்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். பாருங்கள், 150 கிராம் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், வெள்ளை உளுந்து ஊற வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு குச்சிவள்ளி கிழங்கு போட்டிருக்கோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இப்போ இதை பல்ஸில் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், குச்சிவள்ளி கிழங்கை நம்ம வந்து இதில் போட்டிருக்கோம், பல்ஸில் போட்டோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அரைஞ்சிரும். இது எதுக்காக உளுந்தம்பருப்பும் குச்சிவள்ளி கிழங்கும் ஒன்றா போடக்கூடாது அப்படின்னா, குச்சிவள்ளி கிழங்கு அரைப்படுறதுக்கு லேட் ஆகும். அதனால் இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம் ஒன்றா சேர்த்து. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு. அவன் இப்போ இன்னுமே நம்ம உளுந்தம்பருப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏற்கனவே வந்து குச்சிவள்ளி கிழங்கு அரைச்சோம் இல்லைங்க, அதிலே போட்டோம். இனிமேல் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். உப்பும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சாதாரணமாக எல்லா வடைக்கும் நம்ம என்னென்னலாம் போடுவோமோ அதே மாதிரி சின்ன வெங்காயம், கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இஞ்சி வந்து கட் பண்ணது கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், இடியாப்ப மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தோம்னா எப்பயுமே உளுந்த வடைக்கெல்லாம் கொஞ்சம் பச்சரிசி மாவு சேர்த்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். ஏன்னா பச்சரிசி மாவுலாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எண்ணெய் காயிற வரைக்கும் இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கலாம். நனைச்சிட்டு போண்டா மாதிரி போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைன்னா வடை மாதிரியும் போட்டுக்கலாம். நல்ல குண்டு குண்டுன்னு சூப்பராக வரும். நம்ம சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை, ஆனால் சூப்பராக வருது பாருங்கள். பாருங்கள், எண்ணெயே இழுக்காத சூப்பரான அருமையான வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், ஒரு வடை எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள். வடை உள்ளே இருக்க மாவுலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது. மேலே லேயர்லாம் வந்து நமக்கு வந்து நல்லா கரகரன்னு இருக்குது, எண்ணெயும் இழுக்காமல் இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மெஷர்மெண்ட்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே
பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.